Now we can learn about elementary concepts of vector algebra. So இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்மளுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்கேலார், ஒன்று வந்து வெக்டார். இந்த ஸ்கேலார் வெக்டார் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபிசிக்ஸ் தியரியோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கேலார் வெக்டாரை வச்சு தான் we can measure ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியோட டைரக்ஷன், மேக்னிடியூட் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு we can use ஸ்கேலார் அண்ட் வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து what is meant by scalar, what is meant by vector. So scalar is nothing but it is a basic property which can be described only by the magnitude. If you are taking the any terms on the term oda magnitude mattum we should indicate magnitude of the particular data அப்படினு நம்ம சொன்னோம் அப்படினா that is said to be scalar அப்படினு நம்ம சொல்றோம். So it is a property which can be described only by the magnitude. So only by the magnitude is known as the scalar அப்படினு நம்ம சொல்றோம். So in physics the number of quantities can be described by the scalars. So there is a large number of scalars availability while we are using in the physics terms. நம்ம physics term நம்ம யூஸ் பண்றப்ப எனக்கு என்ன சார்னா we have lot of scalars அப்படினா எனக்கு என்ன சார் அர்த்தம் அப்படினா the only அதோட மேக்னிடியூட் மட்டும் தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் மியர் நம்பர் 10, 20, 30 ஸோ வாட் எவர் இட் வில் பி. அது எல்லாமே நீங்கள் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் இண்டிகேட் பண்ணிங்க அப்படின்னா யூ சுட் இண்டிகேட் மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் நம்பர். ஸோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் இண்டிகேட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஸ்கேலார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்கேலார் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி which can be described only by the magnitude. So those terms are measured in terms of magnitude is known by the scalar. So in physics a number of quantities can be described by the scalars அப்படினு நம்ம சொல்றோம். So scalar க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா distance. So you already know distance அப்படினு பாத்தீங்க அப்படினா there is the distance அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படினா அந்த ரெண்டு எண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப். So the gap, total gap between the 2 points அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இந்த சார் மதுரை டு தேனி, ஸோ சேலம் டு நாமக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ மாஸ் அப்படின்றது தென் டெம்பரேச்சர், ஸ்பீட், எனர்ஜி அப்படின்றது எல்லாமே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்கேலார். ஒய் பிகாஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், மாஸ், டெம்பரேச்சர், ஸ்பீட் அண்ட் எனர்ஜி ஆல் இட் ஹேவிங் மேக்னிடியூட் ஒன்லி, இட் டிடன்ட் ஹேவிங் த டைரக்ஷன் வந்து அது கிடையாது. டைரக்ஷன் அப்படின்னா வேர் டு வேர் அப்படின்னு கிடையாது. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார்னா ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த கேப் பிட்வீன் த 2 ends அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So it is a gap between the 2 ends means இப்போ நீங்கள் மதுரை டு தேனி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா ஸோ there is magnitude 100 is a mere number. ஸோ மியர் நம்பர் தான் நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மேக்னிடியூட் டிஸ்டன்ஸுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, என்ன கிடையாது அப்படின்னா டைரக்ஷன் கிடையாது. அதே போல் மாஸ். ஸோ மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து வெயிட் போடுறோம். ஸோ நம்மளோட மாஸ் வந்து எவ்வளோ சார் அப்படின்னா 60 kg அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ there is the lot of difference between the mass and there is the lot of difference between the mass and weight. So mass அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா in the absence of gravity our weight is said to be mass அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த presence of gravity என்னோடது வந்து weight அப்படின்னு சொல்லணும். அதாவது என்னோட weight நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா where it is said to be weight, where it is said to be mass, எந்த இடத்துல நம்ம mass அப்படின்னு சொல்லணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து weight அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸோ எந்த இடத்துல கிராவிட்டி இருக்குது, இந்த presence of gravity. சப்போஸ் நான் வந்து இடத்துல இருக்கிறப்ப என்னோட டேர்மை நான் வெயிட் அப்படின்னு மெஷர் பண்ணணும். சப்போஸ் நான் ஸ்பேஸில் இருக்கிறப்ப என்னோட வெயிட்டை வந்து மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ மாஸ் அப்படின்றது இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிராவிட்டி, ஸோ வெயிட் அப்படின்றது இந்த presence of gravity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வேறு, ஹீட் வேறு. ஸோ டெம்பரேச்சர் இஸ் நத்திங் பட் ஹவு மச் ஆஃப் எனர்ஜி இட் வில் பொசஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது, எவ்வளோ வந்து எனர்ஜி வந்து உள்ளே பொசஸ் ஆகிருக்குது அப்படின்றது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் இஸ் த கேப் பிட்வீன் த 2 ends. ஸோ மாஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா நம்ம கிராவிட்டியை கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட வெயிட்டோட இன்னொரு பேர் எனக்கு என்ன சார் அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பொசஸ்டு பை த பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது எனக்கு என்ன சார் the amount of energy possessed by the body. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சன் இருக்குது அப்படின்னா சன்னுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹீட்டுக்கு பேர் டெம்பரேச்சர். the amount of energy which is possessed by the sun is known by the temperature. அவன் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம ஹீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the amount of energy possessed by the body is said to be temperature. the amount of energy exhibited by the body is known as the heat அப்படின்னு நம்ம சொல்கிறோம். then speed நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், speed then energy. ஸோ these are the terms are said to
be scalar. Why? Because the distance, mass, temperature, speed and energy didn't having the direction, it having the magnitude. இதுக்கு மட்டும் magnitude is nothing but mere number அப்படின்னு சொல்கிறோம். So those parameters are described only by the magnitude. It is said to be scalar அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். தென் வெக்டார். ஸோ ஸ்கேலாரில் வந்து நம்ம எதை சார் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் தான் இண்டிகேட் பண்ணோம். ஸோ வெக்டாரில் வந்து எதை சார் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ வெக்டார் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் ஏ குவான்டிட்டி விச் ஹேவிங் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். ஸோ மேக்னிடியூட் அப்படின்றது ஹவு மச், ஸோ ஹவு மச் குவான்டிட்டி இட் வில் ஹேவிங் அப்படின்றது மேக்னிடியூட். டைரக்ஷன் அப்படின்றது ஃப்ரம் வேர் டு வேர், இங்கிருந்து எங்கே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஸ்கேலாரில் வந்து வி ஆர் ஹேவிங் த மேக்னிடியூட். மேக்னிடியூட் மீன்ஸ் மியர் நம்பர், ஹவு மச் வி ஆர் ஹேவிங், அந்த மேக்னிடியூட் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. பட் வெக்டாரில் இட் வில் ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னா ஸோ ஹவு மச் வி ஆர் ஹேவிங், அதுவும் இன் அதர் வேர்ட்ஸ் டைரக்ஷன் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா வேர் டு வேர் ரெண்டுமே இருந்தால் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வெக்டார். ஸோ வெக்டார் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா தோஸ் குவான்டிட்டி ஆர் டிஸ்கிரிப்டு பை த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் காமன்லி செட் டு பி வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த ஸ்கேலார் நீங்கள் எழுதுறப்ப நம்ம நார்மலாக தெர் இஸ் நோ சிம்பிள், எந்த ஒரு சிம்பிளுமே கிடையாது. பை வி ஆர் ரைட்டிங் த வெக்டார் வி ஆர் ஹேவிங் த சிம்பிள். ஒரு ஏரோ மார்க் வந்து நம்மளுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கை தான் நான் என்னன்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஏரோ மார்க்கில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏரோ, எந்த இடத்துல ஏரோ இல்லையோ அதை வந்து நம்ம டெய்ல் அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஏரோ இருக்கோ அதை வந்து நம்ம ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு வெக்டார் அப்படின்றது இட் வில் இண்டிகேட்டட் இன் த சிம்பிள் ஆஃப் ஏரோ. ஸோ இந்த டயக்ராமில் இன் திஸ் டயக்ராம் வேர் வி ஆர் ஹேவிங் த நோ ஏரோ அந்த டைம் அந்த பிளேஸை வி ஆர் செட் டு பி டெய்ல் அப்படின்னும், வேர் வி ஆர் ஹேவிங் த ஏரோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து திஸ் இஸ் த symbol of vector, but while we are writing in the scalar we are having the no symbol because it will having the magnitude, but there is no direction. Here in the arrow it will indicate the direction. So அப்ப vector அப்படின்றது எனக்கு என்ன சார்னா it will having magnitude and direction அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ரைட். இப்போ சப்போஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸில் எல்லாமே எனக்கு வந்து வெக்டார் கிடையாது, எல்லாமே ஸ்கேலார் கிடையாது. இன் ஃபியூபிள் குவான்டிட்டிஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார்லையும் இந்த சம் அதர் ஃபியூபிள் குவான்டிட்டிஸ் வந்து எனக்கு என்னவா சார் இருக்கும் அப்படின்னா வெக்டார்லேயும் எனக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கேலாருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்சேம் இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா வெக்டாரோட எக்ஸாம்பிள். ஸோ வெக்டாருக்கு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா 10 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10 நியூட்டன். ஸோ மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். தென் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன் வெக்டார், ஆக்சலரேஷன், லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆல் these terms are said to be vector. Why? Because all these terms it will having the magnitude and direction. ஸோ நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து this is the symbol of vector. ஸோ இந்த வெக்டாரை வந்து நம்ம எதில் சார் சொல்கிறோம் அப்படின்னா ஏரோ மார்க்கில் சொல்கிறோம். எந்த இடத்துல உங்களுக்கு ஏரோ இருக்கோ அதை வந்து நம்ம ஹெட் அப்படின்னும், எந்த இடத்துல ஏரோ இல்லையோ அதை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா டெய்ல் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டாரில் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்கேலார், ஒன்று வந்து வெக்டார். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஹவு மச் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது இட் இஸ் யூஸ்டு டு புஷ் ஆர் புல் த ஆப்ஜெக்ட். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து தள்ளலாம், இல்லாட்டினா இழுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புஷ் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா அவே ஃப்ரம் த யூ. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா தள்ளுறது, நீங்கள் வந்து வெளியே தள்ளுறீங்க, அப்போ அதோட டைரக்ஷன் எனக்கு என்ன சார்னா அவே ஃப்ரம் த யூ. ஸோ அப்போ புல் அப்படின்னு எனக்கு என்ன சார்னா இழுக்கிறது, இல்லைனா வந்து டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஏ டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி யூ ஆல்ரெடி நோ. டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டெர்மினல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? So distance is nothing but it is the gap between the two ends. Displacement is it is the shortest gap between the two ends அப்படி நம்ம சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து actual gap between the two ends which is known by the distance. Displacement அப்படின்றது எனக்கு என்ன சார்னா it is the shortest gap between the two ends அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பொசிஷன் வெக்டார் which is used to where the object is present. அப்படி எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டினோட் பண்ணுறதுக்கு we can use position vector. These are things you can forthcoming class you can detailly நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. Then acceleration. So acceleration is a word you already know. Accelerator. So acceleration, then linear momentum and angular momentum அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the basic concepts of வந்து வெக்டர் அல்ஜிப்ராவை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்கேலார், ஒன்று வந்து வெக்டார்.
Scalar is nothing but it is a quantity which is only described by the magnitude. So magnitude மட்டும் இருந்துச்சுன்னா magnitude அப்படின்றது mere number அப்படி இருந்தால் அது வந்து நம்ம scalar அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In same term எந்தெந்த quantity எல்லாம் described by the direction and magnitude. So direction அப்படின்றது where to where, then magnitude அப்படின்றது how much we are having. இது ரெண்டுலையும் நீங்கள் denote பண்ணிங்கன்னா அதை வந்து வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்கேலாரில் வந்து மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும், வெக்டாரில் வந்து டைரெக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலாருக்கு there is no symbol, but while we are using the vector we are having the symbol. Then the symbol of vector is nothing but a small arrow. So where இந்த small arrow தான் நம்ம வந்து வெக்டாருக்கு நம்ம சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சார் அப்படின்னா ஒன் வெக்டார் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன் வெக்டாரில் ஒரு எக்ஸ் வெக்டார் அப்படின்னா, ஸோ எக்ஸுக்கு மேலே எனக்கு என்ன சார் அப்படின்னா எக்ஸ் போட்டு மேலே வந்து இந்த ஏரோ மார்க் போட்டுக்கணும். ஸோ அப்படி போட்டால் அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சார் அப்படின்னா எக்ஸ் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ் வெக்டார் அப்படின்றதுல இந்த ஏரோ மார்க்கில் எந்த இடத்துல ஏரோ இருக்கோ அது வந்து ஹெட்டுன்னு சொல்லணும், தலை. எந்த இடத்துல ஏரோ இல்லையோ அது வந்து டெய்ல் அப்படின்னு சொல்லணும், வால் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஏரோ மார்க் அப்படின்றது இட் இஸ் ஏ term which is used to describe whether the quantity is a scalar or vector யூஸ் பண்ணுறதுக்கு வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஏரோ மார்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ், மாஸ், டெம்பரேச்சர், ஸ்பீட் அண்ட் எனர்ஜி which having the magnitude only, that means it will described or denoted by the number only. Distance 50 meter, mass 50 kg, temperature 200 Kelvin, speed, so then energy, so on. So the vector அப்படின்றது these are the examples are described by the magnitude and direction. So force it will having the magnitude and direction. Velocity, displacement, position vector, acceleration, linear momentum, angular momentum, so all other quantities it will having the magnitude and direction, but there is some difference. So here scalar la we are having the distance, but vector la we are having the displacement. What is the difference between the distance and displacement அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் இஸ் த கேப் பிட்வீன் த டூ எண்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சார் ரைட். இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்கேலார் ஓகே நாட் அட் ஆல் நோ ப்ராப்ளம், பட் வெக்டாரில் வி ஆர் ஹேவிங் த வெரைட்டி ஆஃப் டைப்ஸ். வி ஆர் ஹேவிங் த வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இன் த while we are writing in the vectors. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் how we are going to calculate the magnitude of vector. நீங்கள் வந்து ஒரு வெக்டார் இருக்குது, ஸோ வெக்டார் இஸ் a quantity so which is used to measure ஒரு குவான்டிட்டியோட டைரக்ஷனும் மேக்னிடியூடும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் பை த வெக்டார். இதில் அந்த டைரக்ஷனை வந்து நம்ம வந்து அந்த சிம்பிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், பட் வந்து மேக்னிடியூடை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா the length of the vector is called as the magnitude of the vector. நல்லா நமக்கு வச்சுங்க, the magnitude of the vector, how we are going to measure the magnitude of the vector is nothing but the total length of the vector which is used to measure the magnitude of the vector. நல்லா நமக்கு வச்சுங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் எப்படி வேணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கோட டோட்டல் லென்த்து தான் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெக்டர் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் இன் த பாசிட்டிவ் குவான்டிட்டி. நல்லா நம்ம வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர், how we are going to calculate the magnitude of the vector, the total length of the vector which is called the magnitude of the vector. The second point, the magnitude of the vector always the positive quantity, so there is no negative values அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So sometimes the magnitude of the vector is also known as the norm of the vector. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேர்ம் எழுதுறேன், இது வந்து 10 I vector அப்படின்னா அந்த 10 அப்படின்றது ஒரு நம்பர், அதுதான் மேக்னிடியூட். ஆல்ரெடி டோல்டு மெனி மோர் டைம்ஸ். ஸோ மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் மியர் நம்பர், ஒரு நம்பர், அந்த கவுண்டிங். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அந்த மியர் நம்பர் தான் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா நார்ம் ஆஃப் த வெக்டார் அப்படின்னு நான் அப்படி சொல்கிறேன். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டாரில் the total length of the vector is known as the magnitude of the vector, then it is always a positive quantity. Second point. Third வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா sometimes the magnitude of the vector sometimes known as the norm of the vector அப்படின்னு சொல்கிறோம். magnitude is nothing but mere number. So now the different types of vectors, we are having the variety of types I already told. So the first one the equal vectors. So name itself we can identify what is meant by equal vectors. நீங்கள் அந்த பேரை பார்த்தீங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சிடும். So consider two vectors, a vector and b vector. So இது வந்து direction, both it will having the direction and magnitude. The two vectors a vector and b vector are said to be equal. When it's said to be equal, when they have the equal magnitude and the same direction. Suppose a vector oda quantity 10,
the quantity of b vector 10. So both it will having the same magnitude means same mere number. A க்கும் 10 தான் சொன்னேன், b க்கும் 10 தான் சொன்னேன். அந்த magnitude is nothing but number. magnitude அப்படின்றது நம்பர். ஃப்ரம் 1 ல இருந்து 100 வரைக்கும், அது இன்ஃபினிட்டி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர், அதான் நம்ம magnitude அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ equal vector is nothing but it will having the equal magnitude, it will possessing the same direction, it will traveling in the same direction, is said to be the equal vectors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The velocity of the two buses traveling in the same direction, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்குவல் வெக்டர்ஸ். ரெண்டு பஸ் இருக்குது, இது வந்து ஏ வெக்டர், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் அப்படின்றது ஒரு பஸ், பி வெக்டர் அப்படின்றது ஒரு பஸ். ஸோ இதோட ஸ்பீடு வந்து, அதாவது இது ஸ்பீடு இல்லை வெலாசிட்டி, ஏன்னா வெலாசிட்டி தான் உங்களுக்கு எதில் சார் வரும் அப்படின்னா வெக்டாரில் வரும். ஸோ இட் வில் ஹேவிங் த ஈக்குவல் வெலாசிட்டி, இட் வில் ட்ராவலிங் இன் த சேம் டைரக்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் செட் டு பி ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஈக்குவல் வெக்டார் அப்படின்றது இஸ் நத்திங் பட் டூ வெக்டார்ஸ், இட் வில் ஹேவிங் த ஈக்குவல் மேக்னிடியூட், இஸ் நத்திங் பட் ஈக்குவல் மேயர் நம்பர், அண்ட் இட் வில் ட்ராவலிங் இன் த சேம் டைரக்ஷன், இட் வில் பொசஸிங் த சேம் டைரக்ஷன், இஸ் செட் டு பி த ஈக்குவல் வெக்டார். ஸோ அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கொலினியர் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொலினியர் வெக்டார்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா டூ வெக்டார்ஸ் ஆர் விச் ஆக்ட் அலாங் த சேம் லைன். ஸோ சேம் லைன் அப்படின்னா சேம் லைனாகவும் இருக்கலாம், ஆப்போசிட் லைனாகவும் இருக்கலாம். சேம் லைன் அப்படின்னா angle between the two lines is 0 degree. Suppose the two vectors are traveling in the opposite direction means the angle between these two is 180 degree. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஈக்குவல் வெக்டார் பார்த்தோம். இப்போ கோலினியர் வெக்டார், கோலினியர் வெக்டார் அப்படின்றது two vectors, it will traveling either same direction or opposite direction. While it traveling the same direction, the angle between these two is 0 degree. While they are traveling in the opposite direction, the angle between this is 180 degree அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So these are the collinear vectors அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட். தென் அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா parallel vectors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ parallel vectors அப்படின்றது எனக்கு ஒன்றுமே கிடையாது, அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ parallel vectors அப்படின்றது if two vectors a vector and b vector act in the same direction along the same line. So but it will having the not necessary, it will having the same magnitude, remind it. So parallel vector அப்படின்றது two vectors a vector and b vector act in the same direction but not necessary it will possessing the same magnitude. அதாவது அதோட magnitude வந்து சேமாக இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. பட் வாட் இஸ் த கண்டிஷன்? போத் வெக்டார்ஸ் இட் will traveling in the same direction. That is the actual condition we are having. that நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவல் கண்டிஷன் என்னன்னா ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் ப்ரொசஸ் ஆகணும். பட்டு நெசசரியாக எனக்கு என்ன தேவையில்லை, மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற நெசசிட்டி எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்போ பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா த டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆக்ட் இன் த சேம் டைரெக்ஷன் எலாங் த சேம் லைன் இன் த பேரலல் லைன்ஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் திஸ் இஸ் 0 degree. ஆல்ரெடி நோ. ஸோ பேரலல் அப்படின்னா ஸோ ஓவர்லேப்பிங் ஈச் அதர், ஸோ லை ஈச் ஆன் அதர் அப்படின்னு அர்த்தம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் வில் ட்ராவலிங் இன் த சேம் டைரெக்ஷன். ஸோ தேர் இஸ் நோ ஆங்கிள் பிட்வீன் திஸ். ஸோ த no angle means it will indicated by the 0 degree. It will indicated by the 0 degree. Then anti-parallel vector. So you already know. So parallel vector enna sono. So either it will having the same magnitude or equal magnitude or unequal magnitude, but it will having the same direction. That means it will possessing the 0 degree அப்படினா. So it is said to be parallel vectors அப்படின்னு நம்ம சொல்றோம். So anti-parallel vector அப்படின்றது the two vectors same. It will having the equal magnitude or unequal magnitude, but exactly it will traveling in the opposite direction. So you already know the two vectors traveling in the opposite direction means the angle between these two is 180 degree. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கோலினியர் வெக்டார் என்ன சொன்னோம் அப்படின்னா the two vectors traveling in the same direction or opposite direction. The angle between these two is 0 degree or 180 degree. But when the collinear vector, நீங்கள் வந்து two vectors வந்து நீங்கள் வந்து 0 degree, அதாவது ரெண்டு வெக்டார் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகிறப்ப the angle between this two vector is 0 degree, while it traveling in the opposite direction exactly opposite ஆகிறப்ப the angle between these two is 180 degree. நல்லா ஞாபகம் வச்சுங்க. So that is said to be collinear vector. But when the angle between these two vectors is 0 degree, at the time the collinear vector is said to be parallel vector. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற angle 0 degree ஆகிறப்ப the collinear vector is not said to be collinear vector, but it is said to be parallel vector அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் the angle between the two vectors 180 degree ஆகிறப்ப அந்த டைமில் கோலினியர் வெக்டார் என்னன்னு சொல்லணும், ஆன்டி பேரலல் வெக்டார் அப்படின்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ கோலினியர் வெக்டார் அப்படின்றது ஒரு ஹெட்டிங், ஒரு காமன் பாயிண்ட். ஸோ it is the two vectors having the same, அதாவது இந்த சேம் டைரெக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரெக்ஷன், அவ்வளோதான்.
when the two vectors are traveling in the same direction or opposite direction, either 0 degree or 180 degree, அது collinear vector. அந்த ரெண்டு வந்து 0வும் இருக்கலாம் 180 இருக்கலாம். But when we are taking 0 degree only, the collinear vector is said to be parallel vectors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். When we are taking 180 degree opposite direction அப்படின்னா அந்த டைமில் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டி parallel vector அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த எந்த ஒரு இடத்துலையுமே we denoting the direction only, but we didn't consider about the magnitude. The magnitude, either it will having the equal magnitude or unequal magnitude, so not at all no problem. But the direction which is very important. Why? Because the direction only indicate the angles. Direction na angle rendu same direction na 0 degree, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனா 180 டிகிரி. அப்போ 0 டிகிரி ஆகிறப்ப கோலினியரோட வெக்டாருக்கு பேர் பேரலல் வெக்டார். அதே ஆப்போசிட் ஆகிறப்ப 180 டிகிரினா கோலினியருக்கு வந்து ஆன்டி பேரலல் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த யூனிட் வெக்டார். ஸோ நீங்கள் வந்து திஸ் ஆர் த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப் டு 12th வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிட் வெக்டார் வந்து ரொம்ப முக்கியம். ஒய்? பிகாஸ் in you already know some other quantities in the scalar terms, some other quantities in the vector term, but in the scalar vector equal பண்றப்ப unequal ஆயிரும். Why? Because a scalar it will having the magnitude only, but a vector it will having the magnitude and direction. To compensate scalar and vector we can use unit vector அப்படினு சொல்றோம். சரி, to compensate scalar with a vector we can use unit vector. So unit vector which is a parameter which is mainly used to balance scalar into the vector. Vector in scalar நீங்க balance பண்றதுக்கு தான் நீங்க vector யூஸ் பண்றீங்க. So okay, a vector is divided by the by its own magnitude. அதோட magnitude is nothing but mere number. So you already know. So a vector is divided by its magnitude is said to be the unit vector அப்படினு நம்ம சொல்றோம். The unit vector for the a cap is denoted by the a cap. இங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு இருக்கும், a போட்டு மேல ஒரு தொப்பி மாதிரி போட்டுருப்பாங்க. Sometimes it is said to be cap, sometimes it is said to be cat, HAT அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த யூனிட் வெக்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? விச் இஸ் யூஸ்டு டு பேலன்ஸ் ஸ்கேலார் which is equal to the vector. வெக்டாருக்கு ஈக்குவலாக ஸ்கேலாரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு we can use unit vector. What is the exact definition for the unit vector? A vector is divided by its magnitude is known as the unit vector அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிட் வெக்டார் எப்படி சிம்பிள் பண்ணணும்? a cap அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக யூனிட் அப்படின்னாவே எனக்கு என்ன அர்த்தம்னா 1 அப்படின்னு அர்த்தம், நம்பர் 1, மியர் நம்பர் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து யூனிட் வெக்டார் which is said to be a cap or a cat. இந்த மேலே இருக்கிற ஏரோ மார்க்குக்கு பேர் கேப் ஆர் கேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரைட், அப்போ ஏ கேப்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை ஏ. ஸோ இது வந்து வெக்டார், இது வந்து மேக்னிடியூட். அப்போ ஏ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் மீன்ஸ் மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டார், மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டார். தென் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ் you already know there are the 3 parameters mainly repeatedly we can use in physics and maths. So that is I cap, j cap, k cap. So I cap, j cap, k cap அப்படின்றது எனக்கு என்னன்னா, ஸோ நார்மலாக there are the 3 perpendicular directions x, y, z. Consider the corner of the wall. உங்கள் செவத்தோட அந்த மூலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் x, y, z. You already know. இது வந்து நம்ம போர்டில் வரைகிறப்ப எனக்கு 3 dimension கொடுக்காது. ஸோ இப்போ சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த எனி 2 axes எக்ஸ் ஒய் அது ஒய் இஜெட் அது எக்ஸ் இஜெட், இட் வில் இண்டிகேட்டிங் த 2D dimension. ஸோ இட்ஸ் ஈஸிலி விசிபிள் டு அவர் ஐ. இந்த எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்றது இட் இஸ் ஏ 3D dimensions அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 3D dimension அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து இஜெட் ஆக்சஸ். இந்த எக்ஸ் ஆக்சஸ் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் யூ. நீங்கள் அப்படி வச்சுக்கணும், டுவர்ட்ஸ் யூ அப்படின்னா உங்களை அந்த கரெக்டாக அந்த ஆர்ஜினில் வச்சு ஒரு பேனாவை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சா எப்படி இருக்கும், இட் வில் டைரக்டட் டுவர்ட்ஸ் யூனோ. ஸோ அந்த டைரெக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்றது 3 parameters அப்படின்னா இந்த கேப்பை நம்ம எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னா ஐ கேப், ஜே கேப், கே கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எக்ஸ் ஐ கேப் இஸ் பியூர்லி பிலாங் டு எக்ஸ் ஆக்சஸ், j cap is purely belongs to y axis, then k cap is purely belong to z axis அப்படின்னு சொல்றோம். இந்த all the 3 caps, அது I cap வந்து யாருக்கு, x axis க்கு, j cap y axis க்கு, k cap z axis க்கு. இந்த மூணும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் நம்ம ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் I cap, j cap and k cap while traveling in the x axis, y axis, z axis is said to be எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். ஆக்சுவலி what are the main thing we can use here means the x, y, z is always perpendicular to each other. The angle between x and y is 90 degree. சார் இது எப்படி சார் 90 டிகிரி வரும், இப்படி வரைய முடியல. அதான் நான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல x அப்படின்றது என்னன்னா
it will directed towards you. இந்த இடத்துல ஒரு பேனா வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா it will towards you. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the angle between y and z 90 degree, x and y 90 degree, x and z is 90 degree. So this is known as the orthogonal unit vectors, orthogonal unit vectors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து வெக்டார் பார்த்தோம், ஸோ ஸ்கேலார் பார்த்தோம். ஸ்கேலார்னால் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், வெக்டார்னால் டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வெக்டாரை ஏரோ மார்க்கில் போடணும், அந்த ஏரோ மார்க் இருக்கிற இடம் வந்து ஹெட்டு, ஏரோ மார்க் இல்லாத இடம் வந்து டெய்லு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்த்தீங்க. ஈக்குவல் வெக்டார்னால் ரெண்டும் சேம் மேக்னிடியூடாக சேம் டைரெக்ஷனில் இருந்தால் ஈக்குவல் வெக்டார். கோலினியர் வெக்டார்னால் ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 0 டிகிரியாக இருக்கலாம், 180 டிகிரியாக இருக்கலாம். ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 0 டிகிரி ஆகிறப்ப கோலினியர் வெக்டாரை பேரலல் வெக்டார்னு சொல்லணும். ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 180 டிகிரி ஆகிறப்ப ஆன்டி பேரலல் வெக்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ யூனிட் வெக்டார் அப்படின்றது விச் இஸ் யூஸ் டு பேலன்ஸ் த வெக்டார் டு ஸ்கேலார், அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏ கப்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை ஏ. ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார் அப்படின்றது 3 டைமென்ஷன் ஐ கேப், ஜே கேப், கே கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேப் அப்படின்றது பிலாங்ஸ் டு த எக்ஸ் ஆக்சஸ், ஜே கேப் அப்படின்றது எனக்கு என்ன சார்னா பிலாங்ஸ் டு த ஒய் ஆக்சஸ், கே கேப் அப்படின்றது பிலாங்ஸ் டு த எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இன் ஃபர்தராக நம்ம வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட்டை we can detailly learn about the next class.